இதான் மணத்தக்காளி கீரை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் கீரை குழம்பும் சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கீரை போடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் சிறுபருப்பு போட்டுக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரைக்கு தாளிப்பு பார்க்கலாமா? அதுக்கு தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சுட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ரெண்டாவது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சி வச்ச கீரையில ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் சேப்பங்கிழங்கு. இப்போ நம்ம அவிக்க போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிழங்க கழுவிக்கலாம். சாரி சேப்பங்கிழங்க கழுவிக்கலாம். இந்த கிழங்குல தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அடுத்தது சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். அது சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். அது கழிஞ்சு இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அது கழிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அதான் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதக்கலாம். இப்போ அது கூட சேப்பங்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உடையாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல முட்டை ஃப்ரை சூப்பரா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் செஞ்ச ரெசிபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க.